வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி. இந்த நகர்ப்புற பகுதியில் நிறைய வீடுகள்லாம் இருந்தது. அந்த வீடுகள் இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு வயதானவர், ஒரு 70-75 வயது மதிக்கத்தகுந்த ஒரு பெரியவர் ஒரு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் அந்த பெண்மணிக்கிட்ட அம்மா ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா எதுவும் சங்கடப்படாமல் அவர் வயசை பார்த்துட்டு, சரி ஐயா கொஞ்சம் இருங்க, இட்லி அவிச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு வெயிட் பண்ணுவார். அவங்க போவாங்க. அவங்க இட்லி சட்னி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வருவாங்க. 10-15 நிமிஷம் ஆகிடுது. அதுக்குள்ளே அதில் வெளியே வந்து பார்த்தா அந்த வெளியில் அந்த வீட்டுக்கு எதிரில் இருந்த புல், நிறைய புல்லுலாம் செடி கிடிலாம் இருந்தது. அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டார் அவர். அழகாக அந்த வீட்டு எதிரில் முதல் ஒரு அலங்கோலமாக இருந்தது. இப்போ நல்லா அழகாக நீட்டாக இது அலங்காரம் பண்ண மாதிரி நல்லா நீட்டாக இருந்தது. உடனே அந்த பெண்மணி பார்த்தாங்க. ஐயா நீங்கள் ஏன் நான் அவங்களுக்கு இந்த வேலை செய்கிறதுக்காக தான் சாப்பாடு கொடுக்குறேன்னு நினச்சிங்களா? நீங்கள் ஏன் அதெல்லாம் கஷ்டப்பட்டு செய்கிறீங்க? ஏன்னா அவருக்கு வந்து அவங்க தாத்தா வயசுக்கு மேலே இருக்கும். அந்த அவர் தாத்தா இருந்தாலும் அப்படி வேலை வாங்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்படி கேட்பாங்க. கேட்டு அந்த இட்லியை கொடுப்பாங்க. 4 இட்லியை கொடுப்பாங்க. அது வேணாமா, வயசாகிடுது, என்னால் வந்து 4 இட்லி சாப்பிட முடியாது, 2 இட்லி மட்டும் கொடுங்க, நான் 2 இட்லி மட்டும் சாப்பிட்றேன், நீங்கள் 2 இட்லி நீங்கள் வச்சிங்க அப்படின்னாரு. சரின்ட்டு உடனே சாப்பிட்டு முடித்து மீதி உள்ள வீட்டுக்கு வெளியில் இருக்குது இல்லையா, அந்த காம்பவுண்டு உள்ளே இருக்கிற அசுத்தங்கள்லாம் சுத்தம் பண்ணிட்டார். அந்த அம்மா ரொம்ப நெகிழ்ச்சியும் ஆகிட்டாங்க. என்னடா அது, நம்ம கொடுத்த 2 இட்லி தான், அந்த 2 இட்லிக்கு இவர் வந்து ஒரு 1000 ரூபா வேலையை செஞ்சுருக்காரு அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. அப்போ அவர்கிட்ட, ஐயா நீங்கள் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கீங்க, நான் உங்களுக்கு எதாவது கொடுக்கணும்னு கேட்பேன். சரி இல்லைம்மா, அதுமாதிரிலாம் நான் காசெல்லாம் வாங்குறதில்ல, என் சாப்பாட்டுக்கு பசிக்கு தான் இது பண்ணுவேன், நான் காசெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறதில்ல அப்படின்னுவார். சரி இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, சரி பரவாயில்ல ஏதாவது ஒன்று கொடுக்குறான்ட்டு ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்க. அவர் சந்தோஷமாக வாங்கி கொடுப்பார். அவரே தான் கேட்பார், 100 ரூபாய் கொடுக்கணும். 100 ரூபா வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடுவார். நான் வந்து எப்போயாவது தேவைப்பட்டால் வரேன் அப்படின்னு இவங்களும் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டிலலாம் சொல்லி வைப்பாங்க. அவர் மாதிரி வருவார், வந்து அப்பப்போ அங்கெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு விடுவார். அதான் சிலர் வந்து வயது முதிர்ந்தாலும் வைராக்கியமாக ஒரு பைசா கூட இதில் பிச்சை எடுக்கக்கூடாது, இலவசமாக வாங்கக்கூடாது யார்கிட்டையும். உழைத்த ஒரு காசு வாங்கணும், அதுக்கு தகுந்த உழைப்பை நம்ம கொடுத்துடணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த காலத்து மனிதர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அதனால் எப்பயுமே உழைத்தவர்களுக்கு நம்ம ஏமாற்றக்கூடாது, கரெக்டாக அவங்களுடைய கூலியை கொடுத்துடணும். அதுதான் இந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.